Today we are going to see is July 11 and 12th உடைய current affairs உடைய objective type questions நம்ம பார்க்க போறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஜாப்பனீஸ் என்செஃபலிட்டிஸ் அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்திருக்கு. அண்ட் லிம்ஃபேட்டிக் பைலரியாசிஸ் இஸ் ஆல்சோ இன் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதில் ஜாப்பனீஸ் என்செஃபலிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு வைரல் டிசீஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ வைரல் டிசீஸா அப்படின்னா எஸ் இட் இஸ் அ வைரல் டிசீஸ், ட்ரூ. த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஜாப்பனீஸ் என்செஃபலிட்டிஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இட் இஸ் அ வைரல் பிரெயின் இன்ஃபெக்ஷன். ஆக்சுவலி அது எந்த மூலமா ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா மஸ்கிட்டோஸ் மூலமா, மஸ்கிட்டோஸ் கொசுக்கள் வந்து கடிக்கிறது மூலமா பரவுது அப்படின்னு சொல்றோம். அண்ட் வந்து இது சோர்ஸ் எது அப்படின்னா பிக்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்ல இருந்தா இது வந்து ஆக்சுவலி சோர்ஸ் இந்த வைரஸ்க்கானது. அண்ட் அந்த இதை வந்து கொசுக்கள் வந்து இந்த பிக்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வந்து இது பண்றப்போ அதுல இருந்து வந்து இட் இஸ் ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ ஹியூமனுக்கு பரவுது அப்படின்னு சொல்றோம். அப்போ முக்கியமான ஒரு நார்மலா ஒரு மீடியேட்டர் மாதிரி இருக்கிறது யார் அப்படின்னா இந்த இதுல வந்து இட் இஸ் நம்மளுடைய மஸ்கிட்டோஸ் தான். ஸோ அப்போ ஜாப்பனீஸ் என்செஃபலிட்டிஸ் அப்படிங்கிறது இஸ் அ வைரல் டிசீஸ், இஸ் ட்ரூ. ஸோ இது ஒரு என்செஃபலிட்டிஸ், ஒரு வைரஸ் நோய் அப்படிங்கிறது கரெக்ட். சரி, இப்போ இதுல வந்து ஆக்சுவலா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒய் இட் இஸ் த நேம் மீனிங் ஜாப்பனீஸ் என்செஃபலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கணும். இப்போ மூளை காய்ச்சல் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, பிரெயின் ஃபீவர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதுல ஏன் வந்து இட் இஸ் ஜாப்பனீஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது அப்படின்னு பார்க்கணும். பிகாஸ் இந்த ஜப்பான்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த வைரஸ் வந்து கண்டுபிடிச்சதுனால 1871 ஆக்சுவலி அது கண்டுபிடிச்சதுனால ஜாப்பனீஸ் என்செஃபலிட்டிஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க ஆக்சுவலா. இதுல WHO இப்போ ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பெஸ்ட் ப்ராக்டிசஸ் டு நேமிங் ஏ டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நேம்லோட இந்த மாதிரி ஒரு டிசீஸோட ஒரு கண்ட்ரியோடைய நேமையோ, கண்ட்ரியோடைய ஒரு பிளேஸையோ, ஆர் வந்து ஒரு பேர்டையோ, ஆர் ஒரு அனிமலையோ வந்து ஸ்பெசிஃபிக்கா வைக்கிறப்பையோ, ஆர் வந்து நார்மலா ஏதோ ஒரு வாட் எவர் த திங்ஸ் இந்த நேம்ல வைக்கிறப்போ ஒரு ஜியோகிராபிக் லொகேஷனா இருக்கலாம், ஆர் வந்து ஒரு பீப்புளுடைய நேமை யார் கண்டுபிடிச்சாரோ அவருடைய நேமே வந்து அந்த டிசீஸ்க்கு நேமா வைக்கிறது. அப்படி வைக்கிறப்போ இட் வில் அஃபெக்ட் த டூரிசம் ஆஃப் த கண்ட்ரி. அட் த சேம் டைம் வந்து அந்த கண்ட்ரியுடைய ட்ரேடை வந்து பெரிய லெவல்ல அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால WHO in 2015 they brought the guidelines. ஸோ இதுக்கு அந்த கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது இப்போ மறுபடியும் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்திருக்கு. ஸோ அதுல இந்த மாதிரி இதெல்லாம் என்னென்னதுக்கெல்லாம் நேம் வச்சிருந்தாங்க அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் எபோலா. இந்த கைட்லைன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி எபோலா வைரஸ் அப்படிங்கிறதுக்கு நேம் வச்சாங்க. ஸோ இது வந்து நார்மலா காங்கோல இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகுது. ஸோ இந்த காங்கோல இதாகுது, டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோல அது எபோலா ரிவர் பக்கத்துல இந்த கேஸ் வந்து ஃபைல் ஆனதுனால தென் இட் இஸ் நேம்ட் அஸ் எபோலா வைரஸ். அதே மாதிரி ஜிகா வைரஸ். ஸோ ஆல்ரெடி ஜிகா வைரஸ் பத்தி நம்ம பார்த்தோம், ஜிகா வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு. ஸோ ஜிகா வைரஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபைடு வந்து உகாண்டால ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. இது எந்த ஏரியால அப்படின்னா ஜிகா ஃபாரஸ்ட்ல வந்து இந்த மாதிரியான ஒரு வைரஸ் வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. ஸோ அதனால இந்த வைரஸ்க்கு வந்து அங்க ஜிகா ஃபாரஸ்ட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணதுனால அதுக்கு பேரு ஜிகா வைரஸ் அப்படின்னு ஆயிடுது. இப்போ யாருக்கு வந்து இந்த மாதிரி எந்த இடத்துல வந்தது அப்படின்னா டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ அண்ட் ஜிகா பொறுத்த வரைக்கும் உகாண்டா அப்படின்னு வரப்போ அந்த கண்ட்ரியில போனா இந்த மாதிரியான ஜிகா வைரஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ட்ரேடு அஸ் வெல் அஸ் அவங்களுடைய டூரிசம் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு வருவாங்க. அதே கேட்டகரி தான் ஜாப்பனீஸ் என்செஃபலிட்டிஸும். ஸோ ஜாப்பனீஸ் என்செஃபலிட்டிஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து வைரஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க 1871. ஸோ அதனால இந்த மாதிரி நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்மளுடைய ஸ்வைன் ஃப்ளூ, பேர்ட் ஃப்ளூ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸ்ல நோய்க்கான சில எப்படி நேமிங் பண்ணணும் அப்படின்னு, இப்போ எப்படி வந்து கெமிஸ்ட்ரியில வந்து பீரியாடிக் டேபிள்ஸ்ல வந்து எலமெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி நேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த ப்ராக்டிசஸ்ல என்னென்ன மாதிரியான ஃபார்முலாஸ்லாம் they have to maintain அப்படின்னு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க WHO. அது அடிப்படையில் தான் நேமிங் பண்ணணும் அப்படிங்கிறது தட் இஸ் ஆல்சோ இன் கரண்ட் அஃபேர்ஸ். சரியா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது எதனால அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பாப்புலேஷனையோ ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஜியோகிராபிக்கல் லொகேஷனையோ அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நேமிங் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ பேர்ட் ஃப்ளூ அப்படின்னு வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா பேர்ட்ஸ் மூலமா பரவுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இட் வில் அஃபெக்ட்ஸ் த பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரி. ஸ்வைன் ஃப்ளூ அப்படிங்கிறப்போ அது வந்து நார்மலா அது ஒரு டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது ஆர் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுனால ட்ரேட் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுனால இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து மெர்ஸ், மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம். அப்போ நேம் வந்து இட் வில் ரெப்ரசென்ட் மிடில் ஈஸ்ட். அப்போ மிடில் ஈஸ்ட்ல தான் இந்த மாதிரி வந்து டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும் போல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால இந்த மாதிரி வந்து நேமிங் பண்ணக்கூடாது அப்படின்னும்
இந்த மாதிரி தான் நேமிங் பண்ணணும் அப்படின்னா கைட்லைன்ஸ் வந்து WHO கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பதற்கு வாய்ப்பு அதிகமா உள்ளது. அதுக்கு அடுத்தது டார்கெட் பீரியட் ஃபார் த செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஜாப்பனீஸ் என்செஃபலிட்டிஸ் பத்தியான விஷயம் சொன்னது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா டார்கெட் பீரியட் ஃபார் எலிமினேஷன் ஆஃப் த ஃபைலேரியாசிஸ் இன் இந்தியா இஸ் 2021. ஸோ ஆக்சுவலா வந்து 2015ல டார்கெட் வச்சாங்க அண்ட் அச்சீவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து 2021க்கு மாத்திருக்காங்க. ஸோ லிம்ஃபேட்டிக் ஃபைலேரியாசிஸ் அப்படிங்கிறது நார்மலா வந்து எலிஃபென்டாசிஸ் அப்படின்னு பேரு. ஸோ யானைக்கால் நோய் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த இதுதான் வந்து இந்த ஃபைலேரியாசிஸ் அப்படிங்கிறதுல சொல்ல வருது. ஸோ இதுல நார்மலி வந்து 2021 இஸ் த டார்கெட் பீரியட். இது ஆக்சுவலி படிச்சிட்டிங்கனாவே தெரிய போகுது. ஸோ தட் இஸ் ஆல்சோ இன் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ இதுல இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்ட். ஸோ போத் 1 and 2 இஸ் கரெக்ட். சரி, நெக்ஸ்ட் ஒன், அதுக்கு அடுத்தது செகண்ட் கொஸ்டின். NALSA, so it is in current affairs today. NALSA along with other legal services institutions conduct லோக் அதாலத். ஸோ லோக் அதாலத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தட் இஸ் கால்ட் பீப்புள்ஸ் கோர்ட் அப்படின்னு அர்த்தம். NALSA அப்படிங்கிறது நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அப்படின்னு பேரு. அண்ட் NALSA தான் ஆக்சுவலா வந்து இந்த லோக் அதாலத் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்றது. தட் இஸ் ட்ரூ ஆக்சுவலி. அண்ட் இது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. யார் அப்படின்னா அந்த லோக் அதாலத் அப்படிங்கிறது இட் இஸ் a ஸ்டாச்சுட்டரி பாடி. பார்லிமெண்டோடைய ஆக்ட் மூலமா லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் மூலமா 1987ல இந்த ஆக்ட் கொண்டு வரும். அது மூலமா இந்த லோக் அதாலத் அப்படிங்கிறது நம்ம கண்டக்ட். லோக் அதாலத்துல ஸோ இட் இஸ் பெர்மனன்ட் லோக் அதாலத் அப்படின்னு இருக்கு. நார்மல் நேஷனல் லெவல் லோக் அதாலத்ஸ், நான் பெர்மனன்ட் அப்படிங்கிற நேச்சர்ல இருக்கிற லோக் அதாலத்தும் இருக்கு. அண்ட் மொபைல் லோக் அதாலத்ஸ் அப்படின்னு இருக்கு. பெர்மனன்ட் லோக் அதாலத் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸ்லாம் வந்து தே வில் ஷார்ட் அவுட். இப்போ லோக் அதாலத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நார்மலா வந்து கோர்ட்ல கேசஸ் வந்து சோ மெனி கேசஸ் பெண்டிங் இருக்கக்கூடிய கேசஸ்ல வாட் ஆர் த கேசஸ் தட் கேன் பி ஈஸிலி டீல் அப்படிங்கிற லெவல்ல இருக்கும். மோஸ்ட்லி சிவில் கேசஸ். இந்த சிவில் கேசஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அண்ட் சிவில் கேசஸ்ல என்கொயரி பண்ணி அதுக்கு வந்து ஜட்மெண்ட்ஸ் பாஸ் பண்றது தான் அந்த லோக் அதாலத் அப்படின்னு பேர். ஸோ இந்த லோக் அதாலத் பொறுத்த வரைக்கும் மினிமம் நார்மலா வந்து அப்படின்னா சிவில் கேசஸ் தான் இதுல எடுத்துப்பாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் லோக் அதாலத்துடைய ஜட்மெண்ட் வந்து ஃபைனல். ஸோ ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அதனால லோக் அதாலத் ரிலேட்டடா, அதனால இட் இஸ் ஆல்சோ இன் கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் லோக் அதாலத் வாஸ் ஹெல்ட் இன் குஜராத். எஸ், இது 1982ல லோக் அதாலத் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடந்துச்சு. ஸோ குஜராத்ல தட் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ கரெக்ட். ஸோ போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 2 இஸ் கரெக்ட். ஸோ லோக் அதாலத் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் லெவலில் ஹேவ் அ ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் அப்படின்லாம் செட்டப் பண்ணிருக்காங்க. லோக் அதாலத் இட் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி பாடி. அது ஒரு இன்ஃபர்மேஷன். அண்ட் இது வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் NALSA அண்ட் அதர் லீகல் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரெண்டும் கம்பைண்டா சேர்ந்தா இந்த லீகல் சர்வீஸ் தட் இஸ் லோக் அதாலத் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்றது. சரி, அதுக்கு அடுத்தது தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஸோ ஆக்சுவலி சூப்பர் ஃப்ளூயிட் அப்படின்னு பத்தி கொடுத்துருக்காங்க அண்ட் லாம்டா பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஆஃப் நம்மளுடைய சூப்பர் ஃப்ளூயிட் ஹீலியம் அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்திருக்கு. ஸோ அதனால இது வந்து இப்ப கேட்டிருக்கோம். நார்மலா ஒரு சூப்பர் ஃப்ளூயிட்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரியணும். அதுல அதுக்கப்புறம் விஸ்காசிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அதாவது ஒரு சூப்பர் திரவம் பூஜ்ய பாகுத்தன்மை திரவம் போல செயல்படுகிறது. லாம்டா புள்ளி என்பது சாதாரண திரவ ஹீலியம் சூப்பர் திரவ ஹீலியத்திற்கு மாறுவதற்கான வெப்பநிலை ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நார்மலா வாட் இஸ் த மீனிங் ஃபார் விஸ்காசிட்டி அப்படின்னு முதல்ல பார்க்கணும். ஸோ விஸ்காசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நார்மலா ஒரு லிக்விட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அந்த லிக்விட் வந்து ஃப்ளோ வந்து ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் என்ன அப்படின்னா விஸ்காசிட்டி அப்படின்னு பேரு. ஸோ இப்போ நார்மலா ஒரு கண்டக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலா ஒரு கண்டக்டர் இருக்கும். கண்டக்டர்னா ஒரு கடத்தி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒயர் காமனா அந்த ஒயர்ல என்ன இருக்க போகுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு இருக்கு போகுது. ஸோ தேர் வில் பி எலக்ட்ரான்ஸ். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ பண்றதை ரெசிஸ்ட் பண்றது எது அப்படின்னா இட் இஸ் a ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நடுப்புற ஒரு பேரியர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இட் வில் பி லைக் எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ் சொல்றேன் இல்லையா. அப்போ ஒரு நார்மலா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா தான் இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும். அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்றோம். நார்மலா ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும் அப்படின்னா என்ன தேவை? வோல்டேஜ் அப்படின்னு தேவை. அந்த வோல்டேஜ் வந்து நம்ம அப்ளை பண்றோம். இந்த வோல்டேஜ் கொடுக்குறப்போ ஆட்டோமேட்டிக்கலா இந்த கண்டக்டர்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. அந்த மூவ் ஆகுறப்போ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப நார்மலா இதுல வந்து இந்த பேரியர்ஸ் எல்லாம் இல்ல அப்படின்னா தென் இது எப்படி எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும் அப்படின்னா எந்த விதமான பேரியருமே இல்லை, ரெசிஸ்டன்ஸுமே இல்லை. எலக்ட்ரானை ஃப்ளோ பண்றதுக்கு நடுப்புற ஸ்டாப் பண்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ இட் வில் ஃப்ளோ இன் ஏ சூப்பர் மேனர். ஸோ தென் இட் இஸ் கால்ட் as சூப்பர் கண்டக்டர் அப்படின்னா எது நார்மலா ஒரு கண்டக்டர்ல எலக்ட்ரானுடைய ஃப்ளோவுக்கு
ரெசிஸ்ட் பண்ணாம ரெசிஸ்டன்ஸே இல்லை அப்படின்னா then it is called சூப்பர் கண்டக்டர். மினிமம் லெவல்ல மைன்யூட் லெவல்ல மைக்ரோ லெவல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ரெசிஸ்டன்ஸே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், அப்படி இருந்ததுன்னா சூப்பர் கண்டக்டர் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் சூப்பர் ஃப்ளூயிட்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். சூப்பர் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ளூயிட் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதனுடைய ஃப்ளோ தான் அதனுடைய ப்ராப்பர்ட்டி. ஃப்ளோ அப்படின்னா அது நகர்ந்து போகுது அப்படிங்கிறது. ஸோ அப்போ நார்மலா இது வந்து இந்த ஃப்ளோக்கு அதனுடைய ஃப்ளோவுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ப்ராப்பர்ட்டி தான், அதே ஃப்ளூயிட்ல இருக்கக்கூடிய இன்னொரு ப்ராப்பர்ட்டி தான் என்ன அப்படின்னா விஸ்காசிட்டி, பாகியல் தன்மை அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ அப்போ நார்மலா அப்ப அந்த பாகியல் தன்மை அப்படிங்கிறது அந்த சூப்பர் ஃப்ளூயிட்ல இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தட் இஸ் கால்ட் ஜீரோ விஸ்காசிட்டி. எப்படி வந்து ஒரு சூப்பர் கண்டக்டர்ல ரெசிஸ்டன்ஸ் இல்லையோ அதே மாதிரி சூப்பர் ஃப்ளூயிட்ஸ்ல என்ன இருக்காது அப்படின்னா விஸ்காசிட்டியே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றோம். லைக் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான், அதுக்காக இருக்கவே இருக்காது கிடையாது. ஸோ நார்மலி ரொம்ப மைன்யூட் லெவல்ல மைக்ரோ லெவல்ல இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஜீரோ விஸ்காசிட்டி அப்படிங்கிறப்போ மைன்யூட் லெவல்ல இருக்கும். அதனால இட் இஸ் நல் செட் அஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரி, இப்போ சூப்பர் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது இஸ் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் இன் விச் மேட்டர் பிஹேவ்ஸ் லைக் எ ஃப்ளூயிட் வித் ஜீரோ விஸ்காசிட்டி. அப்ப என்ன ஆகும்? ஈஸியா இட் வில் ஃப்ளோ த்ரூ. ஈஸியா அதால அந்த திரவம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஒரு பிளேன் சர்ஃபேஸ்ல விட்டாலும் ஆர் ஸ்லோப்ஸ் இருந்தாலும் ஈஸியா ஒரு திரவம் வந்து அந்த இதுல வந்து அட்ராக்ஷன்ல விஸ்காசிட்டி ஃபிரிக்ஷன்ஸ் இல்லாதனால ஈஸியா ஃப்ளோ ஆகும். இதுதான் அதனுடைய மீனிங். லாம்டா பாயிண்ட் அப்படின்னா என்ன? இது வந்து ஆக்சுவலி கரண்ட் அஃபேர்ஸ்ல உள்ளதுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. Lambda point is a temperature at which a normal fluid helium makes the transition to super fluid helium. ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் சூப்பர் ஃப்ளூயிட் ஹீலியம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டோம். சூப்பர் ஃப்ளூயிட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜீரோ விஸ்காசிட்டி. அப்ப நார்மலா ஹீலியம்ல அது ஒரு லிக்விடா மாத்திட்டோம் அப்படின்னா கேசஸ் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹீலியம் ஆர் லிக்விட்ஸ் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஹீலியம் அதுல விஸ்காசிட்டி இல்லாத அளவுக்கு மாத்துறதுதான் சூப்பர் ஃப்ளூயிட் ஹீலியம் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? இப்ப மெர்க்குரி இருக்கு அப்படின்னா அது ஒரு ஃப்ளூயிடா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ லிக்விட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் ஆக்சுவலி அது வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய விஸ்காசிட்டியை பொறுத்து அது ஃப்ளோ ஆகுது. இப்போ வாட்டர் இருக்கு அப்படின்னா அது ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அதனுடைய விஸ்காசிட்டியை பொறுத்து ஃப்ளோ ஆகுது. இப்போ ஒரு ஆயில் இருக்கு அப்படின்னா ஃப்ளோ ஆகுதுன்னா அதனுடைய விஸ்காசிட்டியை பொறுத்து தான் அது ஃப்ளோ ஆகும். அப்போ இதுல இருக்கக்கூடிய சூப்பர் ஃப்ளூயிட் ஹீலியம் அப்படிங்கிறப்போ இந்த ஹீலியம்ல தேர் ஒன்ட் பி ஜீரோ தேர் ஒன்ட் பி எனி விஸ்காசிட்டி. அதாவது அந்த இடத்துல வந்து என்ன இருக்காது அப்படின்னா விஸ்காசிட்டியே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருக்கிறதா இந்த ஹீலியம்ல விஸ்காசிட்டியே இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் தான் சூப்பர் ஃப்ளூயிட் ஹீலியம் அப்படின்னு பேரு. அப்ப இந்த சூப்பர் ஃப்ளூயிட் ஹீலியம் எப்படி உருவாகும் அப்படின்னா நார்மல் ஃப்ளூயிட் ஹீலியம் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு குறைச்சோம் அப்படின்னா என்ன உருவாகும் அப்படின்னா லாம்டா பாயிண்ட்ல அதாவது அந்த பாயிண்ட்ல அது நார்மல் ஃப்ளூயிட் ஹீலியமா இருக்கிறது சூப்பர் ஃப்ளூயிட் ஹீலியமா மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ நார்மலி வந்து 2 கெல்வின் அப்படின்னு சொல்லி சொல்றோம். 2.17 கெல்வின் நியர்லி அரௌண்ட். ஸோ அப்ராக்சிமேட்லி இட் இஸ் 2.17 கெல்வின் ஆக்சுவலி. ஸோ அட்மாஸ்பியர்ல இந்த அளவுக்கு வந்து கொண்டு வரப்போ இது வந்து சூப்பர் ஃப்ளூயிட் ஹீலியமாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் கெல்வின் இஸ் த எஸ்ஐ யூனிட், ரைட்? ஸோ அப்போ 2.17 கெல்வின் அப்படின்னா எவ்வளவு டிகிரி செல்சியஸ் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ அந்த லெவலுக்கு கொண்டு வரப்போ தட் ஹீலியம் will act as a super fluid helium மாறும். That is a fluid helium will become a super fluid helium. Super fluid already I explained. Super fluid which means that there won't be no viscosity or zero viscosity. அப்போ சூப்பர் ஃப்ளூயிட் ஹீலியம் என்ன இருக்காது? விஸ்காசிட்டி இருக்காது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்படின்னா எஸ் கரெக்ட். சூப்பர் ஃப்ளூயிட்னா என்ன? ஜீரோ விஸ்காசிட்டி இருக்கிறது தான் சூப்பர் ஃப்ளூயிட். லாம்டா பாயிண்ட் அப்படின்னா என்ன? எந்த டெம்பரேச்சர் பாயிண்ட்ல இந்த லிக்விடா இருக்கக்கூடிய ஹீலியம் ஃப்ளூயிட் ஹீலியம் சூப்பர் ஃப்ளூயிட் ஹீலியமா மாறுதோ தட் பாயிண்ட் இஸ் கால்ட் லாம்டா பாயிண்ட். தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. பார்த்து வச்சுக்கோங்க. லாம்டா பாயிண்ட் அண்ட் சூப்பர் ஃப்ளூயிட் ஹீலியம் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்திருக்கு. ஸோ அதனால இட்ஸ் கோ த்ரூ இட். ரைட்டுங்க. ஸோ இன்னைக்கு இந்த இது வரைக்கும் இருக்கட்டும். ஸோ நாளைக்கு அடுத்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ்ல அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்ல வி வில் சி.